வெளிப்படையாக சொன்னால் உங்கள் மீது 3 வகையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படும். ஒன்று, நீங்கள் தமிழீழ விடுதலை போராட்டத்துக்கு எதிரானவர், விடுதலை புலிகளுக்கு எதிரானவர். கஜேந்திரகுமார்கிட்ட நேரடியாக பொன்சேகா பார்லிமெண்ட்டில் கேட்டோன்னே அவர் சொன்னார் 2 பேரையும் விசாரிங்க. விடுதலை புலிகள் குற்றம் செய்தார்கள் என்று கைது செய்யப்பட்ட அனைத்து விடுதலை புலிகளுக்கு எதிராகவும் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து விட்டது. ஆகவே விடுதலை புலிகள் போர்க்குற்றம் செய்தார்களா செய்யவில்லை என்ற விவாதம் இங்கு தேவையே இல்லை. அதையும் சொல்ல வேண்டும். ஏனைய கட்சியினுடைய சக தலைவர்களை நீங்கள் மதிப்பதில்லை. வாய்ப்புகள் இருக்குது. சில விஷயங்களை ஒரு ரகசியமாக வச்சிருக்கிறது தான் எங்களுடைய கட்சி கூட்டம் ஒன்று இங்கே நடந்தது யாழ்ப்பாணத்தில். அதிலையும் நாங்கள் சில விஷயங்களை நடந்த விஷயங்களை சொன்னபோது ஒரு கருத்து வெளிப்பட்டது. நீங்கள் தனியாக இது எல்லாத்தையும் கையாளுறது தானே பிரச்சனையாக இருக்குது. சில விடயங்களை மாறி மாறி சொல்லுகின்றீர்கள். அதாவது இனப்படுகொலை நடந்தது என்று ஒருக்கா சொல்லுகின்றீர்கள், இன்னொருக்கா இனப்படுகொலை நடக்கவில்லை என்று சொல்லுகின்றீர்கள். போர்க்குற்ற விசாரணை முடிவடைந்து விட்டது, போர்க்குற்ற விசாரணை இன்னும் ஆரம்பிக்கவில்லை. இவ்வாறான கருத்துக்களை நீங்கள் ஒருக்கா சொல்லுகின்றீர்கள், ஒருக்கா நீங்கள் கேட்காத இன்னொரு கேள்வியும் இருக்குது. இலங்கை அரசாங்கத்துக்கு காலவாசம் எடுத்து கொடுத்தார் குற்றச்சாட்டம் இருக்கு. நீங்கள் அந்த வேலையை செய்து கொண்டு இருக்கோம். சின்னொரு முரண்பாடு தோன்றதை போல தெரிஞ்ச உடனே அரசியல் எதிர்த்தரப்புகள் உடனடியாக அதை இந்த ஆய்வர் இப்படி சொல்லி போட்டார். நீங்களே முடிவை எடுக்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டு செய்து கதைச்சிருக்கலாம் தான். இதில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் இப்போ நீங்கள் சொன்ன விடயங்களில் ஸ்ரீகாந்த் ஐயாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கும் ஓரளவுக்கு ஏதும். அவர்கள் அதை ஒரு தவறாக புரிந்து கொள்ளலாம் தானே. இந்த விடயம் இரகசியமாக பேணப்பட வேண்டும் என்று நினைத்து சில நேரங்களில் இவர்களோடு கதைக்காமல் இருந்திருக்க கூடும். இப்போ நீங்கள் எனக்கு விமர்சனம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்கள், சந்தோஷமா? உங்களை பற்றி எனக்கு விமர்சனங்கள் இருக்குது தானே, அதை பற்றி என்ன சொல்ல நினைக்கிறீங்க?